வணக்கம். சிட்டி மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள். திருவெற்றியூர் விம்கோன் நகர் ஜெய்கோபால் கரோடியா அரசு மேல்நிலைப்பள்ளியில் தேசிய கொடி ஏற்றினார் KP சங்கர் MLA. சென்னை திருவெற்றியூர் நகர் பகுதியில் அமைந்துள்ள விம்கோன் நகர் ஜெய்கோபால் கரோடியா அரசு மேல்நிலைப்பள்ளியில் இந்திய நாட்டின் 75வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு பள்ளி மாணவர்கள், மாணவியர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர் ஆசிரியர் கழக நிர்வாகிகள் மத்தியில் திருவெற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் KP சங்கர் தேசிய கொடியேற்றி சல்யூட் வைத்து வணக்கம் செய்தார். நிகழ்ச்சியில் பள்ளி மாணவர்களின் அணிவகுப்பு மரியாதையை சட்டமன்ற உறுப்பினர் ஏற்றார். நிகழ்ச்சி தமிழ்தாய் வாழ்த்துடன் துவங்கி கொடியேற்றத்தின் போது கொடி வணக்க பாடல்கள் பாடப்பட்டது. பள்ளியின் சார்பாக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்களுக்கு பொன்னாடைகள் பொருத்தப்பட்டன. சட்டமன்ற உறுப்பினர் KP சங்கர் சார்பாக பள்ளி மாணவ மாணவியர்கள் அனைவருக்கும் சாக்லேட் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் பள்ளி மாணவ மாணவியர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. பள்ளி மாணவி இருவர் சுதந்திரம் பெற்றதை பற்றியும் சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர்கள் பற்றியும் உரை நிகழ்த்தினார்கள். அப்போது வயதான பெண்மணி ஒருவர் தனது வாழ்க்கைக்கு சட்டமன்ற உறுப்பினர் KP சங்கரும் அவரின் சகோதரர் மாநகராட்சி கவுன்சிலர் சொக்கலிங்கத்தின் முயற்சியால் பள்ளியில் பணியாளராக சேர்ந்ததை நினைவு கூறி நன்றி கூறினார். தொடர்ந்து காந்தியாகவும் வீரமங்கை வேலு நாச்சியாராகவும் வீரபாண்டிய கட்டபொம்மன் வேடம் தரித்த மாணவ மாணவியர்கள் தங்களின் வீர வசனத்தை முழங்கினார்கள். தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் KP சங்கர் சிறப்புரை ஆற்றினார். நிகழ்ச்சியின் போது கலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாணவ மாணவியர்களுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டார். என் நாட்டின் பழம்பெருமைக்காகவும் பண்பு மரபு சிறப்பிற்காகவும் நான் பெரிதும் பாடுபடுவேன். என் நாட்டின் பெருமைக்கு தகுந்த விளங்கிட நான் என்றும் முயல்வேன். எனது பெற்றோர், ஆசிரியர் மற்றும் பெரியோர்களை மதித்து நடந்து கொள்வேன். அனைவருடைய பெரிதும் முனைந்து நிற்பேன். என் மக்கள் அனைவரும் நலமும் வளமும் பெறுவதிலேதான் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க நமது மணித்திரு நாடு. ஜெய்ஹிந்த். அனைத்து உதவிகளும் கேட்கும் போதெல்லாம் வழங்கி கொண்டிருக்கின்ற நம்முடைய வள்ளல் சட்டமன்ற உறுப்பினர் செயல் வீரர் மழவர் அவர்களுக்கு ஆசிரியர் பெற்றோர் சங்கத்தின் சார்பாக இந்த சால்வையை பொன்னாடையாக அறிவிக்கின்றோம்.
சுதந்திர இந்தியாவில் சுதந்திர காற்றை சுவாசிக்கும் ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். சுதந்திர தினத்தை பற்றியும் அதற்காக பாடுபட்ட தலைவர்களை பற்றியும் எனக்கு தெரிந்த ஒரு சில வார்த்தைகளை உங்களுடன் பகிர வந்துள்ளேன். பல போராட்டங்களுக்கு பின்பு ஆகஸ்ட் 15ஆம் நாள் 1947ஆம் ஆண்டு ஆங்கிலேயர் ஆட்சியிலிருந்து இந்தியா விடுதலை பெற்றது. இந்நாளை கொண்டாடும் விதமாக ஆண்டுதோறும் இந்நாளில் அரசு விடுமுறை அளிக்கப்பட்டு மற்றும் முக்கியமான இடங்களில் கொடியேற்றப்படுகிறது. விடுதலைக்காக போராடிய பாரதியார், காந்தியடிகள், வ.உ.சி., சுபாஷ் சந்திர போஸ் போன்ற சில தலைவர்களின் முகங்களும் பெயர்களும் மட்டுமே நமக்கு தெரியும். ஆனால் நம் வாழ்க்கையை மாற்ற முகம் பெயர் தெரியாத பல தலைவர்கள் விடுதலைக்காக பாடுபட்டுள்ளனர். அவர்கள் ஆங்கிலேயர்களின் கொடுமைகளால் சிறையில் அடைக்கப்பட்டு அதே இடத்தில் கொன்று புதைக்கப்பட்ட நிகழ்வுகளும் நடந்தேறியிருக்கின்றது. ரத்தம் கொதிக்கும் அந்த நிலையிலும் காந்தியடிகளின் அகிம்சை வழியிலேயே நின்று சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்துள்ளனர். சக்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறே, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யார் சேவீரோ என்று சொன்னார் கவிஞர் ராமலிங்க பிள்ளை. ஆனால் அவர் கூறிய அந்த யுத்தத்தில் ஒரு பக்கத்தில் இருந்தவர்கள் மட்டுமே கத்தியின்றி இருந்தனர் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. மறுபக்கத்தில் இருந்தவர்கள் துப்பாக்கிகளோடும் வீரர்களோடும் முன்னேறிய அந்த நிலையிலும் பயப்படாமல் தன்னம்பிக்கையுடன் இருந்து விடுதலையை பெற்றுக் கொடுத்துள்ளனர். இப்பாற்பட்ட தலைவர்களை இந்த நிமிட இந்தியா கூட தன் தேவைக்குரிய தலைவர்களாக நினைக்கின்றது. மூவண்ண கொடியை கம்பத்தில் ஏற்றவே 3 லட்சம் பேர் அன்று வளைக்கப்பட்டனர் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. தன் நாட்டுக்காகவும் நாட்டு மக்களின் நலனுக்காகவும் பாடுபட்ட தலைவர்களை இந்த நிமிடம் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இவ்வாறு போராடி பெற்றுத் தந்த சுதந்திரத்தை நாம் சரியாக பயன்படுத்துகிறோமா என்பதையும் சிந்தித்து பார்க்க வேண்டும். 7 வயதிலேயே எழுத்தாணியை பிடித்து கவி எழுத துவங்கிய எட்டயபுரத்தான் தன் வாழ்வில் பெரும் பங்கை சுதந்திர போராட்டத்திற்காக தியாகம் செய்துள்ளான். அவனுக்கு என்ன தலையெழுத்தா? நாம் தலையெழுத்தை மாற்றவே அவன் அன்று வளைக்கப்பட்டான் என்பதை நாம் உணர வேண்டும். மந்திரத்தாலும் தந்திரத்தாலும் கிடைத்ததல்ல எங்கள் சுதந்திரம், உயிரத்தாலும் பல உயிர் தியாகத்தாலும் கிடைத்தது எங்கள் சுதந்திரம். தாய்நாட்டின் விடுதலைக்காக போராடிய தலைவர்கள் தம் உயிரையும் விட தாய்நாட்டின் விடுதலையே தலைசிறந்தது என்று கருதி தம் உயிரையும் தியாகம் செய்கின்றனர். பணத்தினாலும் மனத்தினாலும் கிடைத்ததல்ல எங்கள் சுதந்திரம், வீரத்தாலும் விவேகத்தாலும் கிடைத்தது எங்கள் சுதந்திரம் என்று அனைவருக்கும் கேட்கும் வகை குரல் கொடுக்க வேண்டும். நீ சுவாசிக்க நேசிக்க சுதந்திரமாய் வாழ உனக்கென ஒரு நாள் விடுதலையை கொண்டாடுங்கள். வாழ்க மனித நாடு. வந்தே மாதரம். நன்றி. திக்கட்டும் திக்கித்திருக்கும் வீர உணர்வு சற்று நாள் குறித்தாய் வெற்றி நாள் வருகிறனே. உயர பறக்கும் இது தமிழனின் சத்தியத்தின் சரித்திர வார்த்தை. ஒரு நூற்றாண்டுக்கு முன் சற்று திரும்பி பார்த்தாய். அடிமை இருளில் அடங்கி கிடந்த காலம் தெரியும். செத்து பிழைத்த நித்தம் தவித்த பரிசப்பல புரியும். ஆம், அன்று ஆங்கிலேயரின் அடக்குமுறையில் மண்டி கிடந்த தேசம் சுற்றும் காற்றும் கைதியாய் குற்றமின்றி விதிகள் பட்டு வீசிய கதைகள் பல புரியும். நம்மை சுதந்திர முத்தை சுவாசிக்க செய்து தம் முக்தியை சரித்திரமாய் கொடுத்துவிட்டு சென்ற தேச தலைவர்களை வணங்கி வெற்றியின் தலைமகுடமாய் பாரத தாயின் புதல்வர்களாய் விளங்கிய தேச தந்தை மகாத்மா காந்தி, ரோசாவின் ராஜா ஜவஹர்லால் நேரு இரு இமயங்களுக்கும் முதல் வந்தனம் செய்து நாம் நம் மரபு பாதையில் சிறப்பு நிகழ்வார் சுதந்திர போராட்டத்தில் தமிழரின் பங்கு உங்கள் முன் அந்த சிகரங்களை அடையாளம் காட்டுவதில் பெருமை கொள்கின்றேன். நான்
ஒரு நவம்பர் மாதம் நான் பதவியேற்று வருகிறேன். வந்த மறுநாளே தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் உடனடியாக என்னை சந்தித்து எனக்கு பொன்னாடை போட்டு வரவேற்று சென்றார். இவர் இப்பகுதிக்கு சட்டமன்ற உறுப்பினர் ஆவதற்கு முன்னாலேயே இப்பள்ளிக்கான உதவிகள் அனைத்தும் வழங்கியவர். இன்று அந்த உயர்நிலை ஆய்வகம் ஹைடெக் லேப் எந்த அரசு பள்ளியிலுமே இந்த அளவுக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட ஹைடெக் லேப் இல்லை. அது நம்ம பள்ளியில மட்டும்தான் இருக்கு. இதை மற்ற அந்த பள்ளி இந்த வேலைவாய்ப்பு முகாம் நடக்குது. அப்ப அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் அத்தனை பேருமே அந்த ஆய்வகத்தை தான் பயன்படுத்துறாங்க. அந்த அளவுக்கு உயர்தரமான ஒரு தொழில்நுட்ப ஆய்வகமாக வடிவமைத்து கொடுத்தவர் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் ஐயா அவர்கள் என்றால் மிகையாகாது. இது மட்டும் இல்ல, ஸ்போர்ட்ஸுக்கு போறாங்க, ஸ்டேட் லெவல் விளையாட போறாங்க மாணவர்கள் போது எங்களுடைய உடற்கல்வி ஆசிரியர்கள் அவர்கிட்ட சொல்லும் போது உடனடியாக அந்த மாணவரை அழைத்து அவருக்கு வேண்டிய சீருடைகள் வாங்கி தந்து அவனுக்கு என்னென்னலாம் சாப்பிட்டா அந்த ஊட்டம் கிடைக்குமோ அதற்கு வேண்டிய அந்த புரோட்டீன், பாதாம் பருப்பு, இந்த மாதிரி சில நட்ஸ் வாங்கி தந்து ஊக்கப்படுத்தியவர் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர். நிறைய பேருக்கு தெரியாது. நான் ஜாயின் பண்ண போது இதை பார்த்து கேட்டேன். அந்த அளவுக்கு மிக சிறப்பாக பள்ளியை மட்டும் கிடையாது, பள்ளியில் ஒரு விழா வச்சுக்கோங்க, அவங்க அவங்க வீட்டு விழாவாகவே கருதி உரிமையோடு அனைத்து சிறப்புகளையும் செய்து கொண்டிருப்பவர் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள். அது மட்டும் இல்லாம தற்பொழுது நம்ம கேட்ட பள்ளியானது ரெனோவேஷன் ஒர்க் சரிபார்க்கப்பட்டு அது முழுமையடைந்து நம்மிடம் ஒப்படைக்கப்பட்டது. அடுத்த கட்டமாக சில வேண்டுதல்களை நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு வைக்கிறேன். நம்முடைய இந்த கட்டடத்திற்கு பின்புறம் ஒரு 5 அடி கேப் இருக்கு. அது ஸ்கூல் என்ட்ரன்ஸ்ல இருந்து பின்னாடி கடைசி வரைக்கும் போகுது. அந்த காம்பவுண்டை ஒட்டி பின்பக்கம் உள்ள அஞ்சும் நகர்ல உள்ள காம்ப்ளெக்ஸ் வரிசையா இருக்கு. அங்க மரங்கள் வேற நிறைய கடைகள் இருக்குது. அந்த பின்பக்கத்திலிருந்து வரக்கூடிய ட்ரைனேஜ் அதெல்லாம் அந்த கொட்டி தேவையற்ற பொருட்கள்லாம் அந்த தூக்கிடுவதன் காரணமாக பல விஷ ஜந்துக்கள் அங்கு நடமாட்டம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த பக்கம் கூட அவ்வளவு பிரச்சனைகள் கிடையாது, பக்கத்தில் பஸ் ஸ்டாண்ட், அதனால எதுவும் தூக்கி போட முடியாது. பட் இந்த பக்கம் என்டையர் அந்த ஃபர்ஸ்ட்ல ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் நாமளும் ஒரு 4-5 விஷ ஜந்துக்களை பிடிச்சிட்டோம். அது விஷ ஜந்துக்கள் சர்வசாதாரணமாக நடமாட ஆரம்பிச்சிருக்கிறது. நாமும் இப்போ அந்த இடத்த குப்பையில் ஆகிறதுக்கு மாமன்ற உறுப்பினர் சொல்லி அவங்களுக்கு ஏற்பாடு பண்ணி அந்த கார்பரேஷன் பார்த்தாங்க. பட் இந்த நடமாட்டத்தை பார்த்தோம்னா அவங்க பயப்படுறாங்க, நம்ம போய் கிளீன் பண்ணுறதுக்கு பயப்படுறாங்க. ஏன்னா அந்த ஒட்டி வகுப்பறைகள் ஒரு 5 வகுப்பறைகள் இருக்கு. அதனால அந்த பகுதியை சுத்தம் செய்து, ஏன்னா நாங்கள் அந்த பாம்பெல்லாம் பிடிக்கணும்னா நாங்கள் பிஏ சொல்லி சார் நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் சார், பார்த்துட்டு அவங்க சொல்லிட்டு வரதுக்குள்ள அது போயிடுது. அவங்க திரும்பி பார்த்துட்டு போயிடுறாங்க. ஒரு சமயம் பிடிச்சிட்டோம், எங்கள் ஆசிரியர்களே ஒரு 4-5 குடியை கொண்டு வெளில விடுறாங்க. பட் சிலர் நம்ம துரித நடவடிக்கை இருந்தால் மட்டுமே அந்த பகுதியை சுத்தமாகிடும். அந்த ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு ஒரு ஜல்லியை போட்டு ஒரு பிளாஸ்டிக்காக போட்டு விட்டா கூட மற்ற நடமாட்டங்கள் குறைந்து விடும். இது எங்களுடைய ஒரு தாழ்மையான கருத்து. மாணவர்களுக்கு இருந்து அந்த இடத்தை சுத்தம் செய்து தருமாறு பணியோடு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இது நீங்கள் நாங்கள் சார்ந்த சொல்ல இருந்தோம், முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் எங்கள் சைடில் ட்ரை பண்ணி பார்த்தோம். அதேமாதிரி உடனடியாக எக்ஸாம் டைம் செய்யறது மோட்டர் வேணும்னா உடனடியாக மோட்டர். இன்னைக்கு நம்ம பள்ளியில் நாங்கள் வெளியூர்லேருந்து வேலை பார்த்தாலும் சாருக்கு ஒரு தொலைபேசி மூலமாக ஒரு செய்தி சொன்னோம்னா அடுத்த 10வது நிமிஷம் அவருடைய ஆட்கள் அந்த வேலையை முடிச்சு தகவல் கொடுத்துருக்கு. நாமளும் 20 வருஷமா பல இடங்களில் பணிபுரிந்து கொண்டு தான் வந்துருக்கோம். பட் இப்பகுதியில் உள்ள இந்த சட்டமன்ற உறுப்பினர் போல வேற சட்டமன்ற உறுப்பினர்களை பார்த்தது கிடையாது என்று ஆணித்தரமாக கூறிக்கொள்கிறேன். சார் சொன்னாங்க அன்னதான கூடம் எங்க போனோம். இப்பள்ளியில் அன்னதான கூடத்தை நிறுவுவதற்கு ஆவணம் செய்து கொண்டுள்ள நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் என்பதை இந்த சபையில் பணியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவர்களுக்கு உட்கார்ந்து சாப்பிடக்கூடாது, ஏதாவது டேபிள் போட்டு தரேன்னு அதுக்கு முழு முடிச்சோடு அதற்கு ஆக்கப்பூர்வமான வேலைகளை தற்போது செய்து கொண்டிருக்கிறார் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள்.
வாரம் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் மாணவர்கள் நலன் கருதி போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு அதை பற்றின உறுதிமொழி பேரணியில் நடைபெற்றது. மாணவர்கள் சற்று கவனிக்க வேண்டும். இது உங்களுக்காக தான் தமிழக முதல்வர் தீவிரமாக களத்தில் இறங்கி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். இந்த வாரம் முழுக்க போதைப் பொருள் விழிப்புணர்வு வாரம். அதை அறவே நீக்குவதற்கு என்ன எங்களால் செய்ய முடியுமோ அதை நாங்கள் செய்து தருகிறோம். அதற்குரிய வழிகாட்டுதலை நீங்கள் அளிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இது மிக 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 முக்கியமான விஷயம். எந்த அளவுக்கு முதல்வர் இதில் கவனம் செலுத்துகிறாரோ அதை விட அவர் வழிகாட்டுதல்படி நாங்கள் இந்த பணியை கண்டிப்பாக செவனே இந்த வாரம் செய்ய வேண்டும். அதற்கு வழிகாட்டுமாறு தங்களை மிகவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதுக்காரும் கொஞ்சம் வெயில் வந்துச்சு. நாங்கள் பொறுப்பாளர்களையும் ஊடகங்களையும் வெயில் உட்கார வைக்கக்கூடாது. அதனால இப்போ தான் நான் எம்எல்ஏ அது கொடுங்க இது கொடுங்க அப்படின்னு கேட்கறதே எங்களுக்கு நேரங்கள் எங்களுக்கு சொல்ல சங்கடமாக இருக்கும். பட் மனது உணர்ந்து அம்மாவுக்கு தான் தெரியும் இந்த பிள்ளைக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது. அதே மாதிரி இந்த பள்ளிக்கு இந்த மாணவருக்கு என்ன வேண்டும் என்பதை அறிந்து உடனடியாக உருவாக்கக்கூடிய இந்த வல்லவர்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எங்களுடைய அன்பு முதலாளி எங்கள் முதலாளி நான் கொடியேற்றி சிறப்பு செய்வதில் என்னுடைய நான் படித்த பள்ளியிலே நானே கொடியேற்றுவது எனக்கு இதைவிட ஒரு பெரிய பெருமை என்னுடைய வாழ்நாளில் இருப்பார் என்பதை நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா நான் இங்கே படித்து நானே எம்எல்ஏ நான் மாமன்ற உறுப்பினர் வந்திருக்கேன். எம்எல்ஏ வந்திருக்கேன். என்னோட தம்பியும் இந்த மாமன்ற உறுப்பினர். இந்த பணியில் நான் மட்டும் இல்லை, எங்களுக்கு மேல ஒரு பணி அண்ணன் கேபி சாமி மாண்புமிகு அமைச்சராக இருக்கிறார். அவர்களுடைய காலத்தில் கட்டிய கல்வி தான் இந்த பள்ளிக்கூடம். இதற்கு அனைத்து வசதிகளும் நாங்கள் செய்து தருவோம் சொல்லியிருக்கிறோம். அது ஒரு பக்கம் இருக்கிறோம். இதற்கு நமக்கு எல்லாம் இந்த கொடியை ஏற்றி சிறப்பு செய்ய நமக்கு முன்னால் உழைத்த தியாகிகளுக்கு வீரவணக்கம் செலுத்தக்கூடிய இந்த நாளில் இந்திய திருநாட்டினுடைய விடுதலைக்காக பாடுபட்ட தேச பிதாமகன் ஐயா காந்தி அவர்களும் ஜவஹர்லால் நேரு அவர்களும் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களும் பகத்சிங் அவர்களும் நம்முடைய நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களும் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அவர்களும் நம்முடைய தமிழ்நாட்டைச் சேர்ந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களும் வ.உ.சி. சிதம்பரம் அவர்களும் புலித்தேவன் அவர்களும் வீரன் சின்னமலை அவர்களும் சின்னமருது பெரிய மருது அவர்களும் கொடிகாத்த குமரன் அவர்களும் சுப்பிரமணிய சிவா அவர்களுக்கும் தீரன் சத்தியமூர்த்தி அவர்களும் பிள்ளையாரிய வள்ளியம்மை அவர்களுக்கும் ஐயா பெருமைக்குரிய தென்னாட்டு சிங்கம் முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கும் திருவிக்கா அவர்களுக்கும் சென்னையில் பிறந்ததால் மாஸ்கோவில் படித்து மாஸ்கோவில் பட்டம் பெற்ற சிறப்புக்குரிய மா சிங்காரவேலன் அவர்களுக்கும் ஐயா வாஞ்சிநாதன் அவர்களுக்கும் கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் பாலசுந்தரம் பாலகங்காதரன் திவாகரன் அவர்களுக்கும் டாக்டர் அப்துல் பாபர் அவர்களுக்கும் சரோஜினி நாயுடு அவர்களுக்கும் அக்னி அவர்களுக்கும் சித்ரா ராணி பத்மினி அவர்களுக்கும் இறுதியாக சிறப்புக்குரிய நம்முடைய பள்ளியில் படித்த வேலுநாச்சியார் அம்மையார் தமிழ் தலைவி ஐயா அம்மையார் வேலுநாச்சியார் அவர்களுக்கும் இந்த சிறப்பு செய்யக்கூடிய வகையில் நம்முடைய வரலாற்று தலைவர் அவர்கள் தமிழகத்திலே இருந்து அவர்கள் வழியில் தொடர்ந்து நம்முடைய இந்த கழகத்தையும் நம்முடைய தமிழ் தேசத்தையும் காத்த தந்தை பெரியார் அவர்களும் பேரறிஞர் அண்ணா அவர்களும் நம் நெஞ்சமெல்லாம் நினைந்திருக்கக்கூடிய ஐயா கலைஞர் அவர்களும் இந்த கொடியை ஏற்றுவதற்கான உறுதியையும் உறுதிமொழியையும் இந்த அதிகாரத்தை பெற்று தந்த ஒரே தலைவர் ஐயா கலைஞர் அவர்கள். இதுவரைக்கும் சட்டம் ஒரு 75 ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா ஒரு 50-40 ஆண்டுகளுக்கு வரைக்கும் இது மாவட்ட ஆட்சியாளராக ஏற்றினாங்க, நம்முடைய கவர்னர் ஏற்றினாங்க, குடியரசுத் தலைவர் ஏற்றினாங்க. இது
சாதாரணமான ஒரு தமிழ்நாட்டில் உள்ள முதல்வர் கலைஞர் அவர்கள் வந்துதான் இது எந்த அந்தந்த ஒரு ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தாலும் மாமன்ற தலைவராக இருந்தாலும் இல்லை சட்டமன்ற உறுப்பினராக நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் இந்த முதலமைச்சராக இருந்தாலும் தமிழ்நாட்டில் உள்ள சாதாரண மனுஷனாக இருந்தாலும் இந்த கொடியை ஏற்க முடியும் என்பது நம்முடைய ஐயா கலைஞருக்கு தான் இந்த பெருமையை அந்த நேரத்தில் ஐயா கலைஞர் அவர்களுக்கு நான் நன்றி கூறி இந்த பேச வாய்ப்புல நம்ம தலைமை ஆசிரியர் சொன்னாங்க பின்னாடி காம்பவுண்ட் பிரச்சனை அப்படின்னு அந்த காம்பவுண்ட் பிரச்சனையை அதை போய் நம்ம பார்க்கலாம் எப்போ போய் பார்ப்போம் முடிஞ்சா அந்த காம்பவுண்டை இன்னும் ஒரு 10 நாள் 15 நாள்லேயே அந்த காம்பவுண்டை போட்டு கொடுத்தோம் இல்லை அதை என்னென்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் நல்லா படிக்கணுமே தவிர வேறு எது யோசிக்க வேணாம். ஒரு பெரிய ஐடியா போகுது. 1 கோடி ரூபாயில நீங்க மதிய உணவு வழங்கக்கூடிய கூடமும் ஒரு ஐடியா லேபுமே 1 கோடி ரூபாய் கொண்டு தரோம். எல்லாமே நம்முடைய சட்டமன்ற உறுப்பினருடைய மேம்பாட்டு நிதி தான் வருது. ஆகவே இந்த சுதந்திர நாளில் இந்த சுதந்திரத்தை அடைந்த அனைத்து மக்களுக்கும் இதுக்கு அனைத்திற்கும் உழைத்த அனைத்து நம்முடைய தேச தலைவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுவேன். நன்றி, வணக்கம்.